ஆனா உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை வருஷம் இருக்குண்ணா? எனக்கு திருமணம் ஆகி ஒரு 25 வருஷம் ஆகுது. 25 வருஷம். சோ நிறைய அனுபவங்கள் இருக்கு அதானே. என் மனைவிய நான் சிரிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோமாளித்தனத்தை நான் பண்ணலாம் சிரிக்க வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி விஷயத்த சொல்லுவீங்க? பொதுவா என்னது மனைவி வந்து நாங்க எப்பவும் சிரிச்சு பேசிட்டு தான் இருப்போம். சரி. அது என்னோட குழந்தைக்கே பிடிக்காது. என்னன்னாக்கி அவ வந்து என்ன சொன்னாக்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப இதா பேசிட்டு இருக்காங்களே, நம்மள்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே அப்படிதான் பாப்பா. ஒரு டீச்சர்கிட்ட நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது வர அவ என்ன சொன்னான்னா, எங்க அப்பாவும் அம்மாவும் எப்பவும் ஜாலியா பேசிட்டே இருக்காங்க, எனக்கு படிக்க முடியல, அதாவது அவங்கள பேசாம இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். நாம போய் பொண்ணை போட்டு கொடுக்கலாம் பார்த்தா பொண்ணு நம்மள போட்டு கொடுக்குது. அப்ப அந்த டீச்சரே சொன்னாங்க, இதுதான் முதல் ஒரு என்னது ஒரு கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட் நான் எங்கேயும் கேட்டதில்ல. அங்கங்க அம்மா அப்பா என்ன செய்ய மாட்டாங்க, சிரிச்சு பேச மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன செய்யுங்க, சிரிச்சு பேசுறேங்கிறத உங்க மக ஒரு கம்ப்ளைண்டா சொல்றாங்களே, இது ஒரு பெரிய இதா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதனால நாங்க இருக்கோம்னா வீட்டுல இருக்கும்போது எப்பவும் டீச்சரா இருக்கனால ஸ்கூல்ல உள்ள விஷயங்கள் எங்க விஷயங்கள்லாம் நாங்க நினைச்சோம் எப்பவும் சிரிச்சு பேசிட்டு தான் இருப்போம். ஆனா காமெடியா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, எப்பவுமே காமெடியா தான் வீட்டுல பேசிடுவோம். பிள்ளைகளுக்கே அது ஒரு இதா தான் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து எப்பவும் எதையாவது ஒண்ணு பேசி பேசி சிரிச்சுட்டு இருக்காங்களே, அப்படிதான் நினைப்பாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கோம். கற்பனாவ அடுத்து என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ உங்க மனைவி நீங்க வீட்டுக்கு வரீங்க, அம்மா மனைவி சாப்பாடுலாம் செஞ்சு வைக்கிறாங்க. செஞ்சு வச்சுட்டு நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மனைவி சொல்றாங்க, நீ சாப்பிட்டு முடிங்க, அவங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க மனசுல என்ன ஓடும்? அப்படி கேட்கும்போது என்னன்னாக்க ஒரு திருவிழா சொல்றாங்க, இன்னும் அது எப்பவும் என்ன சாப்பிட்டு முடிச்சப்பதான் சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா அவரு சாப்பிடும் போதே அதை அந்த இதை சொல்லி நமக்கு ஒரு இதை பண்ணிடுவோம். அதாவது அந்த அந்த திருவிழா அவங்கள்ட்ட கேட்கறாங்க, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். என்ன யோசிப்பீங்க? என்ன யோசிப்பீங்க? ஏதோ ஒரு சின்ன ஏதாவது மறந்து வந்திருப்போம், இல்ல ஏதோ விஷயம். அது வந்து கேக்குறேன், லைவா கொஸ்டின் கேட்டுக்கிறேன். ஆனா இப்ப நீங்க வீட்டுக்கு வாரீங்க, உங்க மனைவி வந்து சாப்பாடுலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. சோ எடுத்து வச்சுட்டு நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்ப உங்க மனைவி கோவமா ஒரு திருவிழா சொல்றாங்க, சாப்பிட்டு முடிங்க, உங்கள்ட்ட ஒண்ணு கேட்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ என்னெல்லாம் உங்க மனசுல ஓடும்? ஐயோ என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க என்னெல்லாம் நினைப்பீங்க? அதாவது என்னுடைய மனைவி கேட்கக்கூடிய கேள்வி திரளான கேள்வினாலே எங்க அம்மாவை பத்தி கேட்க அப்பெல்லாம் இதைத்தான் கேட்பாளோங்கிறத நம்ம யோசிக்கணும். வேற திரள கேட்கறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னாக்கி அவ வந்து அவளுக்கு வந்து அம்மாவை பற்றி நம்மள்ட்ட ஏதாவது சொல்லணும். ஆனா அம்மா நம்ம பாசமா இருக்கும், இருந்தாலும் அவளுக்கு எங்க அம்மா பற்றி சொல்லிருந்தா அவளுக்கு தெரியல இருக்கும். அப்ப அது இதைத்தான் சொல்ல போறா, அவன் சொல்லதுக்கு முன்னாடி நான் யோசிச்சுவேன், இதைத்தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லி. அதனால அவன் என்ன சொல்ல விடுங்க அப்படின்னு சொல்லுவா. சொல்ல விடுங்க, அப்ப நீ இதைத்தானே சொல்ல வர்ற, நீ இதைத்தானே கேட்க போற, கேளு அப்படின்னு அவளுக்கு அது இதாகிப்போம். அப்படிதான் பண்ணுவோம். சரி, ஓகே. நான் இப்போ நம்ம ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். இப்போ ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ டிவோர்ஸ் ஆகும்போது அந்த இடத்துல ஆணும் பாதிக்கப்படுதான், பெண்ணும் பாதிக்கப்படுதான். சோ அப்ப ஜீவாம்சம் ஒரு நிதியை கொடுக்கணும் அப்படின்னா ஆண் தான் பெண்ணை கொடுக்குறான். சோ 2 பேரும் பாதிக்கப்படுறாங்க, 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்து இப்ப பிரிஞ்சிருக்காங்க, 2 பேருக்கும் கஷ்டம். ஏன் ஒரு ஆண் மட்டும் அங்க போய் அவள்கிட்ட கொடுக்கணும், நான் நிதியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? அதை என்ன நினைக்கிறாங்கன்னா, சமுதாயம் அப்படி வச்சிருக்கு, ஆண்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க, அதனால அந்த பெண்ணுக்கு ஏதாவது நம்ம என்ன ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அப்படி வச்சனாலதான் இப்ப கோர்ட்ல போய் நம்ம கேஸ் போனாலும் அந்த தீர்ப்பு வரும்போது ஆண் தான் என்ன செய்யணும், அந்த பெண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படி இருக்கு. இதே சமயத்துல ஒரு பெண்ணும் வேலை பார்த்திருந்தா கண்டிப்பா என்ன செய்யணும், அப்ப அந்த ஆணுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும், ஜீவனாம்சம் கொடுக்கணும். அது அப்படி சட்டம் வரணும். சோ அதாவது இந்த சட்டங்கள் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால ஏற்றதுனால இந்த மாதிரி விஷயம் இருக்கு. சோ இப்ப இந்த சட்டத்தை மாற்ற போறாங்க அப்படின்னா எந்த மாதிரி சட்டத்தை திருத்தலாம்? அப்போ வந்து இருந்துச்சுன்னா யாரு 2 பேருமே வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்ப இருக்காங்க. ஆமா, அதனால யாரு பாதிக்கப்படுகிறாங்களோ அவங்களுக்கு இருக்கணும் கண்டிப்பா கொடுக்கணும். ஆணா இருந்தாலும் சரிதான், பெண்ணா இருந்தாலும் சரிதான். அதாவது யாரு இவங்க தான் கொடுக்கணும். அதுல யாரு தப்பு செய்திருக்கா, பெண் தப்பு செய்திருக்கா அல்லது ஆண் தப்பு செய்திருக்காங்கிறத பார்க்கணும். பார்த்து ஆண் தப்பு செய்திருந்தா ஆண் கொடுக்கட்டு, பெண் தப்பு செய்திருந்தா பெண் நிறுத்தணும், பெண்ணு கொடுக்கணும். இதுதான் நியாயமான தீர்ப்பு. ஓகே, பாஸ் பண்ணுங்க, கட் பண்ணுங்க. அடுத்து அந்த கட் பண்ணுங்க.